ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 46 ஞாயிற்றுக்கிழமை. ஆனாலுமே நான் கருஞ்சீரகம் டீ தான் குடிக்கிறேன். ஸோ நான் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். இதில் கருவேப்பிலையும் இருக்கிறதுனால கண்ணுக்கு தலைமுடிக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. என் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கருஞ்சீரகம் டீனா என்னன்னு தெரியாது. 100 கிராம் கருஞ்சீரகத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கை நரைச்ச கருவேப்பிலையை நல்லா ஃபேனுக்கு கீழே காய வச்சு ரெண்டுமே பவுட்ரு பண்ணி டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு டீ போல் போட்டு எடுத்துறது தான். இதுக்கு ஸ்வீட்னஸுக்குன்னு நாங்கள் தேனோ கரும்பு சர்க்கரையோ எதுவுமே சேர்த்துறதில்ல. ஆனால் இஞ்சி சேர்த்தி குடிக்கிறோம். இஞ்சுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். தரணி முந்தா நேற்று அவனோட லெஃப்ட் ஹேண்டில் கத்தி மாதிரி வரைகிறேன்னு சொல்லிட்டு அவனே மெஹந்தி கோனில் வரைஞ்சிட்டு இருந்தான். அவனுக்கு வரைய தெரியாதனால அது ரொம்பவே சொதப்பலாக கொஞ்சம் நெளிஞ்சு வரைஞ்சிட்டு இருந்தான். அதனால நான் அவனுக்கு சரி நான் உன் கைக்கே வரைஞ்சி விட்றேன், என்ன வரைஞ்சி விடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவனுக்கு சிவலிங்கம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் கூகுளில் பார்த்துட்டு சிவலிங்கம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறத எடுத்து இப்போ அவன் கையில் வரைஞ்சிட்டு இருக்கேன். நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பெனில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நான் கோனில் வரைஞ்சேன். முந்தா நேற்று சாதம் மீதியானனால அதில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ அந்த சாதத்தில் தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தயிரும் போட்டு கலந்து நான் கொடுத்துருவேன். அவங்க ஊறுகாவோ இல்லை வத்தல் வறுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா வத்தலோட சேர்த்து சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் நான் இந்த பழைய சாதத்தை இப்போ சாப்பிட்டுக்கிறது கிடையாது. இது ரொம்ப ஹெல்தி. ஆனால் இப்போ நம்ம டயட்டில் இருக்கிறதுனால நம்ம சாப்பிடக்கூடாது. எனக்கு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். முந்தா நேற்று நான் பச்சை பயிரை ஊற வச்சுருந்தேன். அதை நேற்று முளைக்கட்டி வச்சுருந்தேன். அது பாருங்கள் நல்லாவே முளைக்கட்டி வந்திருக்கு. நார்மலாகவே பச்சை பயிரில் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் முளைக்கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா இன்னமும் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கும். வேக வைக்காமல் பச்சையாகவே தான் எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு இந்த முளைக்கட்டின பச்சை பயிர் எடுத்துட்டு ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு ஒரு பாதி எலுமிச்சைப்பழ ஜூஸும் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வெள்ளரிக்காய், கேரட் கூட துருவி சேர்த்தி சாப்பிட்லாம். விருப்பப்பட்டிங்கன்னா காரப்பொரி அது கூட சேர்த்தி சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காகவும் இருக்கும், ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இதுதான் எடுத்துக்கிட்டேன். நார்மலாகவே ஞாயிற்றுக்கிழமைனா நம்ம நான்வெஜ் தான் செய்வோம். அதனால் காலையிலக்கு நாங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். வீட்டில் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். தனியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு விதவிதமாலாம் செஞ்சிட்ருக்க மாட்டோம். நான் இதை ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளேயே ஹஸ்பண்டும் பையனும் போயிட்டு சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் சிக்கன் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே சில்லி சிக்கனுக்கு மேரினேட் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் நல்லா ஊறும் அப்படின்ட்டு. மசாலா உதிராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் போட்டுட்டோம் அப்படின்னா மசாலா நல்லா பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தயிர் இது கூட சேர்த்தினோம்னா சிக்கன் கிரேவி வைக்கிற வரைக்கும் ஊறும். கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 மணி நேரம் ஊறும். அப்படி ஊறும்போது நல்லாவே சிக்கன் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சிக்கனை வாஷ் பண்ண உடனே வேலையாக மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிரேவிக்கு ரெடி பண்ணி வைப்பேன். நான் எப்போவுமே உங்ககிட்ட சொல்கிறது தான், நாங்கள் வீட்டில் எப்போவுமே குழம்பாட்டம் வைக்க மாட்டோம், கிரேவி ஆட்டம் தான் வைப்போம். 2 நாளைக்கு முன்னாடி தான் சிக்கன் வாங்கியிருந்தோம். அது கொஞ்சம் காரமாக செஞ்சுருந்தேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெப்பர் சிக்கன் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு நார்மலாக நம்ம ரெகுலராக போடுற இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம போட்டு அரைக்க போகிறோம். ஆனால் பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவோம், வரமிளகா கம்மியாக போடுவோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வரும். ரெடிமேடாக வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா போட்டு நம்ம கிரேவி செய்யும்போது அது வேறு டேஸ்ட் இருக்கும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போட்டு நம்ம செய்யும்போது அது இன்னமும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் எப்போவுமே நான் தேங்காய் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் எந்த குழம்பு ரெடி பண்ணாலுமே. ஏன்னா அதில் கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும், காரம் தூக்கலாக இருக்காது அப்படிங்கிறதுனால. எத்தனை பேர் தேங்காய் யூஸ் பண்ணி செய்வீங்கங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் மிக்ஸி ஜார்லேயே எல்லா இன்க்ரீடியன்ஸுமே போட்டு அரைச்சி பவுடர் போல் ரெடி பண்ணி போட்டுட்டேன். ஸோ இந்த பொடி நம்ம சேர்த்தும் போது எக்ஸ்ட்ராவாக வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தூள்லாம் எதுவுமே நம்ம சேர்த்த வேண்டாம். கடைசியாக கொஞ்சமாக பெப்பரும் சில்லி மசாலா இருக்கு இல்லையா, நம்மளுக்கு கடையில் ரெடிமேடாக கிடைக்கிறது, அது ஒரு டேபிள் ஸ்பூனும் நம்ம போட்டோம்னாவே நல்ல காரம் தூக்கலாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த சிக்கன் கிரேவி கொடுத்தோம்னா நல்லா கேட்கும். சிக்கன் மசாலாவோட சேர்த்தியே நல்லா கலந்துட்டுட்டு இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த புதினாவும் கொத்தமல்லியும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு கலக்கிட்டோம் அப்படின்னா இந்த புதினாவோட ஃப்ளேவருமே சிக்கனில் நல்லா வந்திருக்கும். இந்த சிக்கன்லேயுமே நான் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துவேன். ஏன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் சேர்த்திருக்கிற மசாலா எல்லாத்தையுமே நல்லா உறிஞ்சிக்கிட்டு நல்லா ஒரு ஜூஸியாக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போதே நமக்கு தெரியும். ரசமோ சாம்பாரோ ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இந்த பெரட்டலோடவே ஸ்டாப் பண்ணிடலாம். தக்காளி நம்ம போடணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த பெப்பர் சிக்கனை கிரேவி போல் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா தக்காளியை நல்லாவே கிரைண்ட் பண்ணிடணும். 1க்கு 2 இல்லாமல் ஜூஸியாகவே கிரைண்ட் பண்ணிவிட்டு ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஜூஸியாக வந்துடும். கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. வீட்டில் எல்லாருக்குமே சில்லி சிக்கன் பிடிக்கும். அதனால நான் சில்லி சிக்கன் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருவேன். ஆனால் நான் இதிலேருந்து 1 பீஸோ 2 பீஸோ தான் எடுத்துக்குவேன். மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த கிரேவிலேருந்து நான் சிக்கன் பீஸஸ் எடுத்து சாப்பிட்டுக்குவேன். நமக்கு சிக்கன் சாப்பிட்ட நிறைவும் கிடைக்கும். கோதுமை ரவாவில் நான் எப்படி சாதம் போல் ரெடி பண்ணுவேன் அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுருவேன் பேனில். அந்த தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கோதுமை ரவா போட்டுக்குவேன். இதில் உப்பெல்லாம் எதுவுமே சேர்த்த மாட்டோம். ஏன்னா சாதத்தில் நம்ம உப்பு சேர்த்துறதில்ல. அதே மாதிரி இதையும் ரெடி பண்ணிக்கலான்ட்டு நான் சேர்த்துவேன். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்துட்டுட்டு அதுக்கப்புறமா சிம்மரில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே கோதுமை ரவை நல்லாவே வெந்து வந்துடும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த கோதுமை ரவை சாதத்தோடு நம்ம சிக்கன் சாப்பிடும்போது ஹெவியாக இருக்கிற போல் இருக்காது. எனக்கு சாதம் சாப்பிட்டாவே ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ ஒரு 1½ மாதமாக சாதம் சாப்பிடாதனால எனக்கு அந்த ஹெவினஸ் ஃபீல் இல்லை. இப்படியே இருந்துக்கலாங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. என் கூட சேர்ந்து டயட் ஃபாலோ பண்ணுற நீங்கள் எல்லாருமே ரைஸை ஸ்கிப் பண்ணிட்டீங்களா, இல்லை ஒகேஷ்னலாக ரைஸ் சேர்த்திட்டு தான் இருக்கீங்களா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று எதிர்பார்க்காமலே கொஞ்சமாக மழை தூரிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எப்படி மழை பெஞ்சதுன்னே தெரியல. வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லுமே ரொம்பிருச்சு. செடிகளும் பார்த்தா நல்லா பச்சை பசேல்னு இருந்தது. ஒரு தொட்டி ஃப்ரீயாக இருந்துச்சு. நான் வெந்தயம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதில் வெந்தயக்கீரை வந்துட்டுருக்கு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக வெந்தயம் பொரிச்சுக்கலான்னு. மழை வந்ததுனால பாருங்கள், ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு வேறு இங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நைட்டுக்கு நான் ஸ்பெஷலாக எதுவுமே சாப்பிட்டுக்கல. ஜீரக தண்ணியோடவே நான் நேற்றைய நாள் எனக்கு முடிச்சுக்கிட்டேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் சாதத்தில் கஞ்சி வச்சுட்டு வத்தல் தான் வறுத்து கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் நானும் இவங்க போல் இது கூடலாம் சாப்பிட்டுட்ருப்பேன். இப்போல்லாம் நான் இது சாப்பிட்டுக்கிறது கிடையாது. சண்டேனாவே மத்தியானம் ஹெவியாக சாப்பிட்றனால நைட்டுக்கு எப்போவுமே நாங்கள் இது போல் கஞ்சி தான் எடுத்துக்குவோம். நல்லா ஜீரணம் ஆகும்.